பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 29 29 6 6 2012. 2017 சார்? 12. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8:35 மகர லக்னம். 8:38 AM PM சார்? PM. பிறந்த இடம்? வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி துலா ராசி மகர லக்னம். துலாம் ராசி மகர லக்னமா சார்? என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். என்ன கேள்வி சார்? உங்க படிப்பு எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல ஜாதகங்க. அப்படிலாம் அருமையான ஜாதகம். மகர லக்னம், தனி புதன் லக்னத்தை பார்க்குறாரு, குரு லக்னத்தை பார்க்குறாரு, குரு லக்னாதிபதியை பார்க்குறாரு. நடக்க போகிற சனி திசையிலேருந்து இந்த பாப்பா ரொம்ப நல்லாயிருக்கும். குருதசை கூட அப்படிலாம் ஒன்றும் கெடுபலன்களை செய்யாத பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த நல்ல ஜாதகங்க. உண்மையிலே இந்த பாப்பா நல்லா படிப்பா. சரிங்க. நல்லா படிப்பா, ஒழுக்கமான பொண்ணு. என்ன படிக்க வைக்கலாம் குருஜி? இந்த அமைப்பின் அடிப்படையில் புதன் வலுத்திருக்கிறாரு. குரு சனி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அப்போ புதனும் சனியும் கலந்த துறைகள் தான். சனி தசை 2032 20 வயசுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சிஸ்டம், இப்போ இந்த புதுசாக ஒன்று வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேயே இயந்திரவியல்னு சொல்லப்படக்கூடிய ரொபோட்டிக்ஸு, ஆராய்ச்சி, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பாவுக்கு பெரிய நாலேஜ் இருக்கும். செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, பரவாயில்லையா? 9ஆம் இடத்துல பார்க்குறாருல, 9ஆம் இடத்துல பார்க்குறாரு. சூரியன் வேற 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்போ என்ன, இந்த அமைப்புகளுக்கு தாயுடைய அமைப்புகள் நல்லா இருக்கு. செவ்வாய் சனி இருந்தாலும் குரு பார்க்குறாருல. செவ்வாய் 3 டிகிரி, சனி 25 டிகிரி, 2 பேருக்குமே 25 டிகிரி விளக்கம் இருக்கு. அந்த இணைகின்ற செவ்வாயை குரு நெருக்கமாக பார்க்கிறார். செவ்வாய் சனி இணைவு 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனோட நெருக்கங்கள் இருக்காது. தகப்பன் தூர வேலை செய்கிறவராக இருப்பார். ஏன்னா 9ஆம் காரகனும் 6ல் மறைகிறாரு. ஆனால் 9ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறார். சந்திர கேந்திரத்தில் நல்லா இருக்கிறார். தகப்பனுக்கு கண்டெல்லாம் கிடையாது. தகப்பனை தூரம் எங்கன்னா வேலை செய்ய வைக்கலாம். இல்லை பாப்பாவே காலேஜ் பருவத்தில் அப்படியே பிரிஞ்சு தூர இடத்துல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். ஏன்னா புதன் 7ல் இருக்க பரவாயில்லையா குருஜி? 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்க பரவாயில்லையா? ஏன் நீங்க பாக்கியாதிபதினு எடுக்க மாட்டீங்களா? அதை சந்திரகேந்திரத்தில் வேற இருக்கிறார்ல. இல்ல, நீ உங்க இதுல மாணவன் நீங்க இருக்கட்டும். அது பாக்கியாதிபதியும் கூட தானே, தனி புதனாகத்தானே இருக்கிறாரு. அவருக்கு சனி செவ்வாய் தொடர்பு இல்லை. பாவத்துவத்தை தான் நீங்க கணக்கெடுக்கணும். எல்லாரும் ஏன் பாவத்துவத்தை கணக்கெடுக்க மாட்டேன்றீங்க? பாவத்துவம்னா இப்போ 7ல் இருக்கிறாரு, 7ல் அவருக்கு சனி பார்வை இருக்கு, அவர் ராகுவோட இருக்கிறாரு, அவர் செவ்வாயோட இருக்கிறாரு, அமாவாசை சந்திரன். அப்படி இருந்தால் தானே கணக்கு இது பண்ணணும். அவர் தனிப்புதனாக அழகாக சுபராக இருக்கிறாரே, பாக்கியாதிபதியாக இருக்கிறாரே. இந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம். சுக்கிரனும் குருவும் ஒன்றா சேர்ந்து கேதுவோடு இணைந்து குரு 5ஆம் இடத்திலிருந்து லக்னத்தையும் லக்னநாதனையும் பார்த்த அற்புதமான ஜாதகம். இப்போ குருதசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை. குருதசையில் பெரிய நன்மைகள் கிடைக்காது. குருவுக்கும் சுக்கிரனுக்குமே சந்திர அதியோகம், பௌர்ணமிக்கு போய் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிற சந்திர அதியோகம் இருக்குது. குருதசை என்ன கொடுக்கும்? மகர லக்னத்துக்கு 3 12 ஆதிபத்தியத்தை தான் 5ஆம் வீட்டின் வழியாக கொடுக்கும். இப்போ வெளிநாட்டுல இருக்கு குருஜி, அவங்க 5 வருஷமா வெளிநாட்டுல இருக்கிறாங்களா? 7 வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்காங்க. பொண்ணு 3 வயசுல இருந்து குருதசை ஆரம்பிச்சதுல இருந்து அங்கதான் இருக்காங்க. குருதசை ஆரம்பிச்சதுல இருந்து அங்கதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்ல 12ஆம் இடம் சுபத்துவம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு இங்க வந்துடும். சனி தசையில கண்டிப்பா இங்க வந்துடும். இப்ப 7 வருஷமா இங்க இருக்கிறதுக்கு கூட காரணங்கள் இங்க இதுல எதுவுமே இல்லை. கும்பலக்கணமாக என்னங்க, கத்தார்ல இருந்தாங்க, இப்போ யூரோப்புக்கு போயிட்டாங்க திருப்பி அங்கிருந்து. ஏங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், 8 12ஆம் இடங்கள். இதை நான் 20,000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை நிரூபிச்சிருக்கிறேன். 8 12 சுபத்துவம் இல்லைன்னா நீங்கள் 6 கொடுக்குற நேரத்தையும் நான் நம்ப மாட்டேன். நான் அந்த மாதிரியான ஆள். நான் இதுலலாம் நானே இல்லை, இந்த டைம் நானே இருந்தேன். எங்க அக்கா பொண்ணு தான். சரி, டெலிவரி டைம்ல வெளியே இருந்தேன். அப்படின்னா நான் நம்பலாம். அப்படி உறுதியாக இருந்தால் இந்த பொண்ணு இங்கே இந்தியாவுக்கு வந்துடுங்க. 12ஆம் அதிபதியோடைய ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் சில வருடங்கள் இருந்தாலும் கூட 2030 குருதசை ராகுபக்தியில் இந்த பொண்ணு இங்கே வந்துடுங்க. சரி குருஜி. இந்தியாவை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அந்த அமைப்புகளே இல்லை. நல்லா படிக்குங்க.
நல்லா படிக்கும், இங்கே வந்துடும். உங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் அக்கா வீட்டுக்காரருடைய ஜாதகத்துலேயும் 8-12 சுபத்துவம் இருக்கா பாருங்கள். வெளிநாட்டில் சேர்ந்து வாழக்கூடிய எல்லாருக்குமே 8-12 சுபத்துவம் இருக்குன்றதை நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபிச்சிருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து என்கிட்ட பேசுகிற கிளைண்ட்டுகள் எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே அதுதான். ஆக இந்த பெண்ணுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள், சிட்டிசன் வாங்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கிடையவே கிடையாது. 12ஆம் ஆதிபத்தியம் செயல்படக்கூடிய அந்த அமைப்பு கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற குருவின் அமைப்பினால் சில வருடங்கள் அங்கே இருக்கலாம், திரும்பி கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதுலேயும் சனி தசை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.